திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது தொழுதுகை தலைமை தேர துடும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லையும் அருவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே அருள்மிகு கமலநாதர் சங்கம் சென்னை ஐசிஎம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற திருவாசக ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து திருச்சதகம் பகுதியினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 100 பாடல்களை அந்தாதியாக இந்த பகுதியிலே வழங்கி அருளி இருக்கின்றார் மணிவாசக பெருமான். ஒரு செய்தி தொடர்பு பற்றியது என்பதனாலே தான் அதை அந்தாதியாக அமைத்து காட்டியிருக்கிறார். திருமந்திரத்தில் கூட உபதேசம் 30 உபதேசம் என்கிற பகுதியை அந்தாதியாக அமைத்து காட்டுவார். அப்படி காட்டுகிற பொழுது அந்த பகுதி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக விளங்கும் என்கிற அந்த அடிப்படை செய்தி. மணிவாசகர் 100 பாடல்களையும் சேர்த்துத்தான் பாடியிருக்கிறார். ஆனால் அதனை நம்முடைய பின்வந்த அறிஞர் பெருமக்கள் 10 பாடல்களாக அதனை பிரித்திருக்கிறார்கள். இந்த 10 பாடல்களாக பிரித்தது நம்ம பின்னால வந்தவங்க, அவங்கதான் பிரிச்சாங்க. அந்த 10 பாட்டை பிரிச்சு அந்த 10 பாடல்களுக்கு ஒரு தலைப்பு, ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 100 பாடல்களுக்கும் 10 தலைப்புகளாக வழங்கியிருக்கிறார்கள். 100 பாடல்களுக்கும் சேர்த்து நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுது அதை சிந்திச்சோம். பக்தி வைராகிய விசித்திரம் என்ற அந்த ஒரு குறிப்பையும் வழங்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே பக்தியும் வைராக்கியமும் இரண்டையும் இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார்.
ஈசன் மேல் இருக்கக்கூடிய பக்தியும் பிரபஞ்சத்தின் மேல் இருக்கக்கூடிய வைராக்கியமும், இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று அதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம உலகியல் வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நாம எப்படி பேசுவோம் என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வோம். திருக்கோயில் வழிபாட்டில நாம ரொம்ப அன்புடையவராக இருப்போம். பிறகு லௌகிக வாழ்க்கையில வந்த பிறகு நாம என்ன, நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் லௌகீகமா இருக்கும். அது இல்லையா? அது அப்படிதான் இருக்கும். அது லௌகீகமா இருக்கும். என்னங்க, கோயில்ல இருக்கிற பொழுது நீங்க சொல்லுகிற பொழுது பேசுகிற பொழுதெல்லாம் இல்லையா, அது அப்படி சொன்னீர்களே அப்படின்னா, அது வேற இது வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எது வேறையா? கடவுள் வழிபாடு பக்தி வேறையா, லௌகிக வாழ்க்கை அது வேறையா. அதுலயும் எதுலயும் அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அங்க கோயிலுக்குள்ள போயிட்டா பக்தியோட இருக்கணும். வாழ்க்கையில நுழைஞ்சிட்டா சாமர்த்தியமா இருக்கணும். அப்படிங்கிறது தான். இரண்டுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது போல பேசுகிற இந்த நிலைமை நாம கண்கூடாக பார்த்து வருகிற பொழுது, இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று காட்டுவதுதான் திருச்சதகம். நீ இங்கே எப்படி பக்தியில விளங்குகிறாயோ அது போலத்தான் பிரபஞ்சத்திலும் விளங்க வேண்டும். இங்கே அன்புடையவராக விளங்கினால் இல்லையா, வேடிக்கையா சொல்லுவார்கள். வெளியில போயிட்டு வந்தவனையே முதல் கேள்வி கேட்பாராம், வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனையே, கோழிக்கு தண்ணி வச்சியா தீனி வச்சியா அப்படின்னு. வைக்கலங்க, மறந்து போச்சு சமையல்ல, உனக்கு அறிவு இருக்கா? அதுக்கு என்ன வாயா இருக்கு? தண்ணி கொடுன்னு கேட்குமா? தீனி போடுன்னு கேட்குமா? நீயா கொடுத்துருக்கிறது தானே, இப்படி இருக்கிறிய நீ, பிராணிகள்கிட்ட அன்பு வேணும் அப்படின்னு பாறான். இந்த அன்பு எது வரைக்கும் காட்டுவாருன்னா, தீபாவளி வரைக்கும். இல்லைன்னா எதாச்சியா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்ப எங்க போச்சு அன்பு? ஆகையினால பெரும்பான்மையோர் இந்த பக்தி என்பது வேறு, லௌகீக வாழ்க்கை என்பது வேறு, அதிலேயே இதையும் நம்ம கலந்துக வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த ஒரு தத்துவத்தை தான் பெரும்பான்மையோர் பேசுவார்கள். ஆனா அப்படி இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அருகிலார் அப்படின்னு சொல்லிட்டா, படிச்சுட்டா ஆன்மீகத்துல, நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில எப்படி நாம் பின்பற்றுகிறோமோ அப்படியே தான் பிரபஞ்சத்திலேயும் அன்பு சிவம் இரண்டு என்பர் அருகிலார் நாம் இருக்கணும். அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார். ஆகையினாலே இந்த அன்பு சிவம் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பிரபஞ்சத்திலேயும் விளங்க வேண்டும். அந்த அன்பு பெருகிக் கொண்டே வர வேண்டும்.
பற்று பெருகி கொண்டே வர வேண்டும். சிவத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று பெருகி கொண்டே வருகிற பொழுது இந்த சுயநலமானது குறைந்து கொண்டே வரும், தானாக குறையும். சிவத்தின் மேலே அன்பு பெருகுகிற பொழுது அந்த சுயநலமானது குறைந்து கொண்டே வரும் என்கிற அந்த நிலையிலே தான் இந்த மொத்த பகுதிக்கும் இரண்டுக்கும் தொடர்பு இருக்கு. தொடர்பு இல்லைன்னு சிலர் சொல்லுவார்கள். அதை அவ்வாறு நாம் கருத முடியாது. ரெண்டுக்கும் தொடர்பு உண்டு. ஆன்மீகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் லௌகீகத்திலும் இருக்க வேண்டும். ஆன்மீகத்திலே அன்புடையவராக இருக்கிற பொழுது லௌகீகத்திலேயும் அன்புடையவராகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு என்ற அந்த செய்தியை காட்டுவதற்குத்தான் ஒன்றனுக்கு ஒன்று இருக்கக்கூடிய தொடர்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பக்தி வைராக்கிய விசித்திரம் என்றார். பக்தியும் வைராக்கியமும் ரொம்ப எப்படின்னு கேட்டா, இந்த வைராக்கியத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த பக்தி அதிகமாகும். பக்தி அந்த வைராக்கியத்தை குறைக்க குறைக்க பக்தியும் குறையும். வைராக்கியத்தை குறைத்தோம் என்று சொன்னால் பக்தி குறையும். வைராக்கியம் என்பது பிரபஞ்சத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, அதுதான் வைராக்கியம் என்பது. பிரபஞ்சத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு இருக்க, அது குறைய குறைய, அந்த வெறுப்பு குறைய குறைய சிவத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்பு குறையும். இந்த வெறுப்பு அதிகமாக அதிகமாக சிவத்தின் மேல் விருப்பு அதிகமாகி போகும் என்று சொல்லுகிற ஒரு செய்தியைத்தான் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். இப்ப நம்ம தனியா இதற்காக பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒவ்வொருத்தராக வெறுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. இதை வெறுக்கணும், அதை வெறுக்கணும், இதை வெறுக்கணும் என்று அந்த ஒவ்வொன்றாக வெறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அந்த சிவத்தின் மேல் இருக்கக்கூடிய விருப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சிவன் மேல் இருக்கக்கூடிய விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பெருக்கிக் கொண்டே போக வேண்டும் என்பதுதான் இதில் காட்டப்படுகிறோம். நம்முடைய துன்பங்கள் நீங்குவதற்கு ஒரே வழி இந்த சிவத்தின் மேல் நாம் காட்டுகிற அன்பை நாம் அதிகப்படுத்துவதுதான். இதுதான் திருவாசகத்தினுடைய நோக்கமும். அதுதான் திருவாசகத்தினுடைய நோக்கம். என்னன்னு கேட்டா, பேரறிவு பெருங்கருணையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது நம்முடைய அன்பு பன்மடங்காக பெருகி நிற்க வேண்டும் என்பதுதான் அதில் காட்டப்படுகிறது. இந்த அன்பு காட்டப்படுகிற பொழுது அந்த அன்பானது உண்மை அன்பாக, சாஸ்டிட்டி, அந்த சாஸ்டிட்டி என்று சொல்வார்கள். உண்மை அன்புங்கிறதுக்கு ஆனஸ்டி, சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்றதை விட இந்த சாஸ்டிட்டி என்று சொல்லுவது தான் அதுக்கு ரொம்ப பொருத்தமாகும். சாஸ்டிட்டி என்று சொல்லுவது என்ன என்று கேட்டால், இப்ப ஒரு பெண்ணானவள் குழந்தைகிட்ட காட்டுற அன்பு, தன்னுடைய தாய்கிட்ட காட்டுற அன்பு, தன்னுடைய தந்தை கிட்ட காட்டுற அன்பு, தனக்கு உறவாக இருக்கிறவர்கள் மேல காட்டுற அன்பு, இந்த அன்பையை காட்டிலும் கணவன் மீது காட்டுகிற அன்பு வித்தியாசமானது. அந்த அன்புக்கு சாஸ்டிட்டின்னு பேர். அதனாலதான் அது கணவன் மேல மற்றவர்கள் மேல் காட்டக்கூடிய அன்பை இன்னும் மற்றவர்கள் மேல் காட்டலாம். கணவன் மேல் காட்டக்கூடிய தனி அன்பை கணவன் மேல் மட்டும்தான் காட்ட முடியும், வேறு எவரிடம் காட்ட முடியும். அந்த மாதிரியான அன்பை சிவத்திடம் காட்ட வேண்டும். சாஸ்டிட்டிங்கிறதுக்கு தமிழ்ல சரியான வார்த்தை கற்புத்தன்மைன்னு அர்த்தம்.
இந்த கற்போட விளங்குதல், நம்ம அன்பு கற்போடு இருக்குதா அப்படிங்கிறது அதுதான் சரியான வார்த்தை. நம்முடைய அன்பு சிவத்திற்காக நாம வைத்திருக்கிற அன்பு, அது சிவத்தின் மேல் வைக்கிற அன்பை மற்ற தெய்வங்களின் மேலும் வைத்தால், அன்பு வைத்திருக்கிறேன் மற்ற தெய்வங்களின் மேலும் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய அன்பு சாஸ்டிட்டி, கற்புத்தன்மை உடையது அல்ல. அந்த கற்புத்தன்மையான அன்பை காண வேண்டும் என்றால் திருவாசகம் போல ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. அதில் அத்தனை தீர்க்கமாக அற்புதமாக சொல்லுவார் சுவாமி. அதிலே நாம் இந்த முதற் பகுதி பார்த்தோம், மெய்யுணர்தல் என்று சொல்லக்கூடிய அந்த 10 பாடல்களையும் நாம் பார்த்தோம். இப்ப அடுத்ததாக இருக்கக்கூடிய 10 பாடல்களுக்கும் அறிவுறுத்தல் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் மணிவாசகர் தந்தவை அல்ல. இந்த தலைப்புகள் எல்லாம் பின்னால வந்தவர்கள். நாம திருவாசகத்தை எளிதாக அணுக வேண்டும் என்கிற காரணத்தில் 100 பாட்டையும் மொத்தமாக கொடுத்தா நமக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். 100 பாட்டும் எப்படி பாடுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால என்ன பண்ணுங்க, 10 பாட்டா நமக்கு 10 பாட்டை பதிகமா பாடி பழக்கமாயிருக்கு. அதனால ஒரு 10 பாட்டா அதை பிரிச்சு இவங்களே ஒரு தலைப்பும் கொடுத்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மணிவாசகர் ஒரே ஃப்ளோல அப்படியே பாட்டு போயிருக்கார். அப்படி அந்த அன்பு இருக்கிறதே, அவர் சொல்லுகிற அந்த அன்பு, இவரு சொல்றாரு, மணிவாசகர் சொல்லுகிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு என்று அந்த கற்புடைய அன்புக்கு அவர் உதாரணமாக சொல்லுகிறார். மணிவாசகர் அன்பும் அப்படிப்பட்ட அன்பு தான், அந்த மாதிரியான அன்பு தான். தீர்க்கமாக சொல்லுவார், உள்ளேன் பிற தெய்வம் என்று சொல்லுவார். ரொம்ப தீர்க்கமாக, சிவத்தை தவிர வேறு எந்த கடவுளின் முன்பாகவும் என் கரங்கள் கூம்பாது, கரங்கள் குவியாது. பெருமானுக்கு முன்னால் மட்டும்தான் கரம் குவியும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு அன்பிலேதான் மணிவாசக பெருமான் திருவாசகம் முழுமையும் அன்பு மனம் சிவமனமாக பேசுகிற ஒரு நூலாக நமக்கு பொக்கிஷமாக விளங்குகிறது. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச் சீர்மணிக்குன்றே இடையற அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம்முடையானே. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச் சீர்மணிக்குன்றே இடையறா அன்பு. இந்த இடையறா அன்பு என்று ஒரு அன்பை குறிப்பிடுகின்றார். எனக்கு உன் மேல அன்பு வேணும்னு கேட்கல, எனக்கு உன் மேல இடையறா அன்பு வேணும். அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு காரணம் பற்றி அன்பு இடையீடு பட்டு விடுகிறது, தடைப்பட்டு விடுகிறது. அப்புறம் அந்த விஷயம் முடிச்சுட்டு தான் திரும்பவும் நம்ம அன்பை தொடர வேண்டி இருக்கிறது. தொடர்ந்தாலும் உண்டு, தொடராம போனாலும் உண்டு. அந்த மாதிரியான இடையீடான அன்பு வேண்டாம், எனக்கு இடையறா அன்பு வேணுங்கிற.
அதான் நீள நினைதல் அப்படின்பார் அவரு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி. நீள நினைதல் வித்தவுட் பிரேக்கு, இடையரா அன்பு. அந்த இடையரா அன்பு உடையவர் அப்பர் சுவாமிகள். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் மழையும் அந்தமில் வேடத்தரசும் எதிர் வந்தணைய அப்படிங்கிறாரு. அவருக்கு சொல்லுகிற பொழுது, அப்பர் சுவாமியை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சிந்தை இடையரா அன்பு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெள்ள தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், சேக்கிழார் திருவாசகத்தை முழுமையாக படித்திருக்கிறார். அப்படியே எடுத்து கையாளுவார். இந்த இடையரா அன்புங்கிறது அப்படியே எடுத்து பல இடங்கள்ல திருவாசகத்துல இந்த அன்பு இருக்க பற்றி இருக்கிறார். அது அத்தனையும் எடுத்து கையாளுவார். அப்பருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனார்? இடையரா அன்பு. அந்த அன்பு எனக்கு தாய் என்று மணிவாசக பெருமான் கேட்கிறார். நாமும் அப்படித்தான் கேட்கணும். சாமி சாமி உன்னை கும்பிடணும்னு ஆரம்பிச்சா ஊர்பட்ட இடையூறு வருதே சாமி. எங்கிருந்துதான் தபால் போட்ட மாதிரி வருவாங்களோ தெரியல. திருவாசகத்தை இன்னைக்கு 2 பாட்டாவது நல்லா படிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னுட்டு உட்கார்ந்தா உபத்திரவம். ஏன் அந்த உபத்திரவம் வருது? வினையினாலே அது நிகழ்கிறது. இடையரா எனக்கு நீ அன்பு தந்தா பத்தாது, இடையரா அன்பு தரணும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து. நாடகத்தால் என்றால் வேடத்தால் அர்த்தம். நாடகம் என்று சொல்லுவது வேட அளவிலே மட்டும் நிற்பது. வேட அளவிலே நிற்பது என்பது திருநீர் பூசிக்கொள்வது, உருத்திராக்கம் அணிந்து கொள்வது, சிவநாமத்தை உச்சரிப்பது போன்ற இவற்றையெல்லாம் செய்கிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் செய்கின்றதினாலே நானும் அடியார் என்று என்னை கருதி கொள்ளுகிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தகுதி எனக்கு இல்லை. அவரிடம் இருப்பது இடையரா அன்பு. அவர்கள் இடையரா அன்போடு அந்த வேடம் புனைகின்றார்கள். நானும் இடையரா அன்பு இல்லாமலேயே அந்த வேடத்தை புனைகின்றேன். சரி, அன்பு இல்லை என்று நன்றாக எனக்கே தெரிகிறது. அன்பு இல்லை என்று நன்றாக எனக்கே தெரிகிறது. அப்படி இருக்கிற பொழுது எல்லா மாணவர்களும் பரீட்சை எழுத போனார்கள் என்பதற்காக நானும் எழுத போய் எல்லா மாணவர்களும் 2.5 மணி நேரமும் அங்கே ஹாலில் இருந்தார்கள் என்று நானும் இருந்து எல்லா மாணவர்களும் பக்கங்களை நிரப்பினார்கள் என்பதற்காக நானும் நிரப்பி நாடகத்தால் நானும் மாணவன் போல் பரீட்சை எழுதினேன். எப்படி எழுதினேன்னு எனக்குத்தான் தெரியும். ஆனால் ரிசல்ட் வருகிற பொழுது நான் ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வர வேண்டும் என்று கருதுகிறேன்னு அத்தனை பக்கங்களிலும் என்ன எழுதினேன்னு எனக்குத்தான் தெரியும். கொஸ்டின் பேப்பரையே 5 தடவை எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப வேடம் என்று தன்னுடைய அந்த வேடம் அன்பில்லாத வேடம். அப்ப அந்த தேர்வு எழுதுகிற மாணவன் தகுதி இல்லாமல் அதை எழுதி கொண்டிருக்கிறார். அது போல அந்த தகுதி இல்லாமல் எழுதின பையன் வெளியில வந்த உடனே உண்மையிலேயே அந்த பையன் ஏதாவது எதிர்பார்ப்பானா? எப்படா எழுதி இருக்கிற அப்படின்னு கேட்டா ஏதோ எழுதின அப்படின்னு, அவ்வளவுதான். அவனுக்கு நல்லா தெரியும், சத்தியமா நம்ம இதுல பாஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியும். அவனுக்கு நல்லா தெரியும். அப்படி எனக்கும் தெரியும். அதை விட்டு எல்லா அடியார்களுக்கும் வீடு பேறு கிடைக்குமாமே, எனக்கும் வீடு பேறு கிடைக்குமா என்று நான் எதிர்பார்த்தால் இதை போல ஒரு போலித்தன்மை என்ன இருக்க முடியும்?
வேடம் புனைந்தது போலித்தன்மை என்றால் வேடத்தால் பயன் பெற வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறதே, அது அதைவிட போலித்தனமானது அல்லவா என்று சொல்லுகிறார். வேடமே போலி என்கிற பொழுது வேடத்தால் பயன் பெறுவேன் என்று சொல்லுவது அதைவிட போலித்தனமானது அல்லவா? அதனால சொல்லுகிறார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து. நாடகத்திலே நடிக்கிறவர்களுக்கு ராஜராஜ சோழனாக ஒருவர் நடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ராஜராஜ சோழனா நடிச்சா டிராமா முடிஞ்ச கையோட சோழனா முடிஞ்சவர் திரும்ப சொந்த நிலைக்கு வந்துடணும். யாரெங்கே என்னுடைய தேர் வந்திருக்கிறதான்னு கேட்டுக்கு வெளியில வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம அவனுக்கு பைத்தியக்காரன் மாதிரிதானே பார்ப்போம். அது போல ஏதோ 10 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக நான் திருநீரையோ அல்லது உருத்திராட்சத்தையோ இப்படி போட்டு விட்டுவேன். உண்மையிலேயே நான் பக்திமான் என்று கருதி உன்னுடைய வீடு பேரை பெற வேண்டும் என்று கருதுகிறேனே, அது எத்தனை போலித்தனமானது என்று கூறுகிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, அதுவாவது பரவாயில்லை. நாடகத்தாலே நான் போட்டிருக்கிற வேடம் அன்பில்லாத மனதிலே கொண்ட என்னுடைய வேடமாக இருக்கிற பொழுது, அன்பு சீராக பெருகி இருக்கிற அடியார்கள், அவர்களுக்கு இடையிலே நான் புகுந்து அவர்களை காட்டிலும் மிக விரைந்து இந்த பயனை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றேனே, அது அதைவிட போலியானது. அடியார்களே இன்னும் நமக்கு தகுதி இல்லை, நமக்கு கிடைக்குமோ என்று அன்பு இருக்கு, வேடம் இருக்கு, அவர்களே சந்தேகித்துக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த விடுதலை எனக்கு நிச்சயமாக கிடைத்து விடும் என்று நான் விரைந்து அவர்களை கடந்து செல்ல வேண்டும் என்று கருதுவேனே, ஆனால் அது அதைவிட போலியானது அல்லவா என்று கூறுகிறார். ஆகையினாலே உன்னுடைய அடியார்களோடு கலந்து கொள்ளுகின்ற அந்த நிலை, அவர்களோடு ஒன்றுபடுகிற நிலை, அது எனக்கு வேடத்தால் மட்டும் அமைந்தால் போதாது, அன்பாலும் அது அமைய வேண்டும். அது என்னிடம் இல்லாத காரணத்தினாலே அந்த அன்பை தேவரீர் தந்தருள வேண்டும் என்று கேட்கிறார். அடியார் பெருமக்கள் எல்லாம் அன்போடு வேடம் புனைகின்றார்கள். எனக்கும் அந்த வேடத்தை பார்த்த உடனேயே அந்த வேடத்தை நானும் புனைந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றிற்றே தவிர, அந்த வேடத்திற்கே உரிய தகுதியாக இருக்கக்கூடிய அன்பை பெற்றுவிட வேண்டும் என்று நான் எண்ணவில்லை. எனவே பெருமானே, வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். வேடம் போட்டதுனால சாமி நான் வேடத்தை தரித்து கொண்டேன், திருநீர் அணிந்து கொண்டேன், உருத்திராட்சம் அணிந்து கொண்டேன், அஞ்செழுத்தை பெற்றுக்கொண்டேன், வீடு பேறு பெறுவது எப்படி என்று விரைந்து சமய தீட்சை பெற்ற உடனே நிர்வாண தீட்சை எப்பொழுது என்று ஆசைப்படுகிறேனே, அது மிக பெரிதும் விரைகின்றேன். இந்த மிக பெரிதும் விரைகின்றேன் என்று சொல்லுவது தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுவதற்கு அவசரப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை என்றெல்லாம் வைத்திருப்பது எதற்காக என்று சொன்னால், வேடத்திலே மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அன்பின் திறத்திலே மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காக. அன்பின் திறத்திலே மாற்றமும் ஏற்றமும் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வைத்திருக்கிறார்களே தவிர, இந்த சமய தீட்சைக்கும் விசேட தீட்சைக்கும் மிகப்பெரிய வேட வேறுபாடு, திருநீரையும் உருத்திராட்சத்தையும் அஞ்செழுத்தையும் தவிர வேறு என்ன வேறுபாடு வந்துவிட முடியும்? எனவே தீட்சைகளை வேறுபடுத்துவது வேடமல்ல, மாறா இடையீடில்லா அன்பே என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மிக பெரிதும் பெறுகின்றேன்னு போடுறான்னு பாருங்க.
மிக பெரிதும் விரைகின்றேன் என்று சொல்லுகிற பொழுது, வேடத்தை அணிந்து கொண்டு மிக பெரிதும் விரைகின்றேன் என்று சொல்லுகிற பொழுது, என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்ளுவதற்கு மிக பெரிதும் விரைகின்றேன். அவ்வாறு இல்லாமல் உண்மையிலேயே அன்பிலே என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில எனக்கு இடையீடு இல்லாத அன்பை, இடையரா அன்பு எமக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். அந்த அன்பையும் ஈசனிடம் இருந்துதான் பெற வேண்டும் என்று கருத வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்பு ஈசனிடம் பெற வேண்டும் என்று கேட்கிற பொழுது என்னிடம் அன்பு இல்லை என்கிற தன்முனைப்பு இல்லாத தன்மை விளையும். நான் போய் ஒன்று கேட்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அன்பு கொடுங்கள், அவரை போன்று அன்பு செய்வதற்கு எனக்கும் வாய்ப்பு தாருங்கள், இவரை போன்று தொண்டு செய்வதற்கு எனக்கும் வாய்ப்பு தாருங்கள், இவரை போன்ற தொண்டு செய்வதற்கு என்று சொன்னால், என்னுடைய தொண்டு இன்னும் சிறக்கவில்லை என்று சொல்லுவது மாதிரிதானே. அதுபோல இடையரா அன்பு தர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த அன்பை வளர்த்து கொள்வதற்கான ஒரு நிலையாக சிவபெருமானிடம் சென்று அருள் தா என்று கேட்காமல் அன்பு தா என்று கேட்கின்றார். உன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவதற்கு எனக்கு தகுதி இல்லாத காரணத்தினாலே அந்த அன்பை தேவரீர் எனக்கு வழங்க வேண்டும். உம்மை நினைப்பதற்கு எமக்கு அந்த வாய்ப்பை தரு. தன்னை நினைய தருவானேன்னாரு. இந்த தன்னை நினைய தருவானேங்கிறது தான் இந்த அன்பு தருதல். அன்பு தருதல்ங்கிறது தன்னை நினைய தருவானே அப்படின்னு. எங்கேயோ போயிட்டு இருக்கோம், திடீர்னு அண்ணாமலையார் ஞாபகத்துக்கு வருது. அண்ணாமலையாரே நினைச்சுக்கிட்டே போறோம். என்னன்னு தெரியல, தன்னை நினைய தந்திருக்கிறான் அந்த நேரத்தில். அதனாலதான் நினப்பு வருது, அந்த நினப்பு வருது. அப்ப தேவரீரை நினைய தருகின்ற அந்த நினைப்பு இருக்கிறதே, அதுதான் அன்பு என்று சொல்லுவது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிறு இல்லையா, அந்த அன்பு எப்படி விளையும் என்று சொன்னால், எதற்கெடுத்தாலும் விளையும். தவளை கத்துது, வரகுடனுக்கு எல்லாம் அரகர அரகரங்க, எங்க பொற்காசை எடுக்கிறான், பொற்காசை எடுத்து தூக்கி தூக்கி போடுறான், குளத்துல தூக்கி போடுறான். எதுக்கு பொற்காசு? தவளை எல்லாம் சாமி பேர் சொல்லுது, அரகரன்னு சொல்லுது, போடுறேன். அன்பு எங்க போய் நிக்குது? அந்த அன்பு அரகரன்னு தவளை கத்துறது கூட அது அவனுக்கு சிவநாமத்தை சொல்லுவது போல அது நினைப்பை ஏற்படுத்துகிறது இல்லையா? அப்ப நமக்கு சிவன் நினைவை ஊட்டுவதாக எல்லாமே அமைய வேண்டும். இந்த உலகத்துல திரும்புறது, பார்க்கிறது, போறது, வர்றது எல்லாமே நமக்கு சிவ நினைவை தூண்டுவதாக இருக்க வேண்டும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், நான் ஒன்றும் பெரிய எக்ஸாம்பிள் சொல்லல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வேலைக்கு போயிட்டார், நல்ல வேலை, நல்ல சம்பளம், 3 வருஷம் ஆச்சு. 2 வீலர்ல தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மனைவி சொல்லுகிறா, ஒரு கார் வாங்கிட்டா என்னங்க அப்படிங்கிற. நீங்க தினம் 2 வீலர்ல போறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஒரு கார் வாங்கிக்கிட்டு நீங்க கார்ல போனீங்கன்னா சௌரியமா இருக்கல அப்படிங்கிற. சரி வாங்கிடுவோம் காரு, நல்ல ஐடியா தான் சொல்றேன். அடுத்த நாள்ல இருந்து கார் வாங்குறதுக்காக இவர் யோசிக்கிறார். இவருடைய நினைப்பு அப்ரோச் ரோட்ல போகும்போது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? பார்க்குற காரையெல்லாம் பார்ப்பார். இது என்ன காரு, இது எப்படி இருக்கும்? அந்த காருக்காரர் கொஞ்சம் நிறுத்த சான்ஸ் கிடைச்சுன்னா, சார் எவ்வளோ கொடுக்குது இது, இந்த காரு என்ன விலைக்கு வாங்கினீங்க? இந்த காரை, பார்க்குற காரு, ஆஃபீஸில் வச்சிருக்கவங்க காரு, இத்தனை காருகளை பற்றி அவருக்கு நினைப்பு முழுக்க இப்போ எது பேரில் இருக்கும்? அது மாதிரி நமக்கு சிவத்து மேலே இருக்கணும். எதை பார்த்தாலும் சிவ நினைப்பா வரணும். எங்கேயாவது சீனி எழுத்து பார்த்தா போதும், சிவபெருமான் சிவ இல்லையா? தென்னாய் என்னமும் தீசேர் மெழுகுப்பாய். அந்த மாதிரி அந்த அன்புக்கு பேர் தான் இடையரா அன்புன்னு சொல்லுகிறார். இந்த இடையரா அன்பு என்பது ஏதாவது இதுல இருந்து பிரேக் பண்ணி அதுக்கு போனா அதுவும் சிவனைத்தான் ஞாபகப்படுத்தும்.
அதுல இருந்து பிரேக் பண்ணி இதுக்கு வந்தா இதுவும் சிவனைத்தான் ஞாபகப்படுத்தும் இல்லையா? அம்மையார் அப்படி அந்த காலத்தை பார்க்கிறார். செக்கச்சவேர்ல இருக்குது வானம். காலையில பார்க்கறாங்க, சிவபெருமானுடைய திருமேனி மாதிரி இருக்கு, செகந்த திருமேனி அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பகல் வந்துருச்சு. உடனே காலையே போல் இலங்கும் திருமேனி, கடுநிசியோ வெந்நீர்னாங்க. பகல் 12 மணி வெளுப்படைன்னு இருக்கு, சாமி பூசுற திருநீர் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற. மாலை காலம் வந்தது. மாலை காலம் வந்த உடனேயே சிவபெருமானுடைய சிவந்த சடை மாதிரி, செக்க சிவந்த வானம் போல சடை, சிவபெருமான் சடை போல இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். கொஞ்ச நாள் வச்சு இருள் வந்தது. எங்க பெருமானுடைய கண்டத்து இருள் போல அல்லவா இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இப்ப என்ன இது இந்த பாட்டோட பொருள் அப்படின்னு கேட்டா, எல்லா காலத்திலையும் சிவநினைவே இருக்கிறது என்பதற்காக. எந்த நேரமாக இருந்தாலும் சிவநினைவு தான் இல்லையா? நாம யாரை சந்தித்தாலும் யாரை தொடர்பு கொண்டாலும், இப்ப நாம சிவத்தின் மேலே அதிக அன்பு பூண்டு நாம சிவத்தின் மேலேயே செலுத்துகிற பொழுது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் தானா உதிர்ந்து போயிடும், நகர்ந்து. இது நீங்க இந்த அந்த பெருமான் மேல இருக்கக்கூடிய அன்பு அதிகமாக அதிகமாக, பெருமான் மேல இருக்கக்கூடிய அன்பு அதிகமாக அதிகமாக, பெருமான் என்ன பண்ணுவாரு, அந்த அன்பு அதிகமாக காட்ட விழைகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அன்புக்கு இடையூறு செய்கிறவர்களுக்கு இடையூறு செய்து நிறுத்தி வைத்து விடுவார். இது நிகழ்வது. இது நம்ம அருளாளர்கள் வாழ்விலே பார்க்கிறோம். அதைத்தான் கேட்கிறார், எனக்கு அன்பு கொடுன்னு கேட்காம இடையறா அன்பு அப்படி கொடு அப்படின்னு கேட்கிறார். நாமும் சாமிகிட்ட அதைத்தான் கேட்கிறோம். நம்ம எல்லாம் அன்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம அன்பு இல்லைன்னா இந்த சனிக்கிழமை சாயந்தரம் எவ்வளோ பிஸியாக இருக்க வேண்டிய நேரம் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சிவபெருமான் மேலே அன்பு இல்லையா? மணிவாசகர் மேலே அன்பு இல்லையா? திருவாசகத்து மேலே அன்பு இருக்கு, அன்பு. ஆனால் என்ன கொஞ்சம் நடுவில் இடையீடு போடுகிறது. இடையரா அன்பு தாங்க சார், இடையரா அன்பு. சிந்தை இடையரா அன்பு என்பது போல இடையரா அன்பு. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். விடகத்தே புகுந்திடுவான் என்று சொல்லுகிற பொழுது பெருமானுடைய அந்த சிவலோகத்திற்கு சென்று விடலாம் என்று நான் கருதுகிறேன். வேடம் மட்டும் அழைத்து செல்லாது, வேடம் அழைத்து செல்லாது, வேடத்தோடு கூடிய அன்பு அல்லது அன்போடு கூடிய வேடம், இது நமக்கு அழைத்து செல்லும். அந்த தரும், வீடு தரும், நிச்சயமாக தரும். அதனாலதான் வீடகத்தே புகுந்திடுவான். வீடகத்தே புகுந்திடுவான் என்று சொன்னால் வீடு புகுந்திடுவான்னு சொல்லல, வீடகத்தே புகுந்திடுவான். நல்ல ரொம்ப குறிப்பா தான் சொல்லுவார். வீடகத்தே, அவர் வீட்டுக்கு போனார் சார் அவரு அப்படின்னா வீட்டு வாசல்ல நிக்கிறாருன்னு அர்த்தம். வீடகத்தே புகுந்திடுவான்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். வீடகத்தே புகுந்திடுவான் என்று சொன்னால் வீட்டிற்குள் புகுந்து விட்டார். அடியார்கள் எல்லாம் அழைப்பாரா சாமி என்று வாசலிலே காத்து கிடக்க நான் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்கிற. வீடகத்தே புகுந்திடுவான் பெரிதும் விரைகின்றேன், மிகப்பெரிய ஆர்வத்தை நான் காட்டுகின்றேன். அந்த ஆர்வத்தை அன்பை பெருக்குவதிலே காட்ட வேண்டும். அதை சொல்லுகிறார். மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே. மணி சீர் என்று சொன்னால் பொருந்தியன்னு அர்த்தம். ஆடகம்னா பொண்ணு, பொன்னில் பொதிந்த மணியே, மணி குன்றே என்று சொல்லுகிறார். பொன்னில் பொதிந்த மணிக்குன்றே, மணியே, மணியாலாகிய குன்றே, ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு உன் பொருட்டு. அந்த அன்பு எதுக்கு வரணும் எனக்குன்னா உன் பொருட்டு வரணும். இடையரா அன்பு உனக்கு என் உலகத்தே நின்று.
இப்போ திருமணமாச்சு, கணவனும் மனைவியும் புதுசாக திருமணம் ஆகிருக்கு 2 பேருக்கும். ஒரு மாதம் கழித்து அவங்கள தனியாக குடித்தனம் வச்சிடுறாங்க. ஏன்னா இந்த வீட்லேயும் மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த வீட்லேயும் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. தனியாக இருக்க இந்த பொண்ணு ஒரு 2 மாதம் கழித்து வருது வீட்டுக்கு. இப்போ அப்பாவும் அம்மாவும் என்ன கேட்பாங்க? பொண்ணை என்ன கேட்பாங்க? 2 மாசத்துல ஆயிருக்கு, அவசரப்படாதீங்க. என்ன கேட்பாங்க? வீட்டுக்காரர் நல்லா வச்சிருக்காரம்மா, வீட்டுக்காரரு நல்லா வச்சிருக்கிறாரு, என்கிட்ட பேசுறதே இல்லைம்மா சரியா, அவரு என்னை பார்க்கறதே இல்லை சரியா பார்க்கறது. அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார், அவர் பாட்டுக்கு போவார், ஏதாவது வேணும்னு கேட்டால் வாங்கிட்டு வரேன்பாரு, வாங்கிட்டு வருவார், அவ்வளோதான். உனக்கு எது பிடிக்கும், எங்கே போகும், அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் கேட்க மாட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் கேட்கறது இல்லைம்மா. அவ்வளோ ஒன்று அன்பு. என்னம்மா சொல்கிறேன், நீயா பேசுகிறது தானேம்மா? நானும் பேசுகிறேன். அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டு படுப்பார், அவர் பாட்டுக்கு போவார். காலையில் என்ன டிஃபன் ஏதாவது செய்ய அப்படிம்பாரு, எதை செஞ்சு வச்சாலும் சாப்பிடுவார். நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார், அவர் பாட்டுக்கு போவார். ஒரு இப்ப தாய்க்கும் தந்தைக்கு என்ன கவலையா இருக்கும்? ஐயோ சாமி கிட்ட வேண்டும், சாமி என் பொண்ணு மேல அவர் அன்பை காட்டணும், என் பொண்ணு மேல அன்பு காட்டணும், அந்யோன்யமா இருக்கணும், என் பொண்ணை நல்லா விசாரிக்கணும், என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும். நினைப்பாங்களா இல்லையா? ஒரு பெற்றோர் நல்லா பார்த்துக்கணும், அன்பு காட்டணும்னு நினைப்பாங்களா இல்லையா? ஏன் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொன்னா, அன்பு காட்டினால் மட்டும்தான் இணைப்பு உறுதியாக இருக்கும். வெறும் மற்ற உறவு இணைப்பை உறுதிப்படுத்தும்னு சொல்ல முடியாது, அன்பு காட்டுகிற பொழுதுதான் உறுதிப்படுத்தும். அதனால சிவத்தோட வேற எந்த உறவும் வைத்துக் கொள்ளாமல் அன்புங்கிற ஒரு உறவை மட்டும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு மட்டும் காட்டி உறவை வைய. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நீங்க திருநீர் பூசுகிறீர்கள், அவரோடு உறவு காட்டுகிறீர்கள். உருத்திராட்சம் அணிந்து கொள்கிறீர்கள், அவரோடு உறவு காட்டுகிறீர்கள். அவருக்கு வழிபாடு செய்கிற அவரோடு உறவு காட்டுகிறீர்கள். ஆனால் இந்த உறவெல்லாம் பெரிய உறவல்ல. உண்மையான உறவு எப்படி தாயும் தந்தையும் தன்னுடைய மகள் மீது கணவன் காட்ட வேண்டிய அன்புக்காக இயங்குவார்களோ, அப்படி இந்த உயிரானது மற்ற உறவுக்காக இல்லாமல் அன்புக்காகவே சிவபெருமானிடம் உறவு பாராட்ட வேண்டும். அதைத்தான் இதுல திரும்ப திரும்ப குறிப்பிடுகின்றார். உனக்கு அப்படிங்கிறார். இந்த அன்பு எதுக்குன்னா உன் பொருட்டு, உன் பொருட்டு. அன்பு மற்ற விஷயத்துல எல்லாம் இருக்கும், மற்ற விஷயத்துல இருக்கும். ஆனா அது பத்தாது. மற்ற இதுல உன் பொருட்டு எனக்கு இடையற அன்பு தான். இடையற அன்பு உனக்கு, உனக்குன்னா உன் பொருட்டு எனக்கு அன்பு. என் ஊடகத்தே நின்று, அது எங்கே இருக்கணும்? அகத்தின் ஊடே இருக்க வேண்டும். ஊடகமே என்று சொல்வது மாத்தி போடணும், அகத்தின் ஊடேன்னு மாத்திக்கணும். அத ஊடகத்தே என்று சொன்னால் மீடியான்னு சொல்லக்கூடாது. இல்ல, ஊடகம் என்று சொன்னால் அகத்தின் ஊடு அப்படின்னு அதை திருப்பி போட்டு உள்ளத்தின் கண்ணே, உள்ளத்தின் உள்ளே அந்த இடையறா அன்பு விளைய வேண்டும். இடையறா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று, அந்த இடையறா அன்பினாலே நான் உருக வேண்டும். அந்த உருகுதல் அந்த அன்புக்கு வேண்டும். உருக தந்தருள் எம்மை உடையானே, எம் உடையானேங்கிறது எம்மை உடையானே என்று சொல்லுகிறார். எனவே
பெருமானிடம் நாம் விண்ணப்பிப்பது, பெருமானே திருநீர் பூச ஆரம்பிச்சிட்டேன், உத்திராட்சம் போட ஆரம்பிச்சிட்டேன், உன் திருநாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எல்லாமே படிக்கவும் கூட ஆரம்பிச்சிட்டேன், அன்பு மட்டும் கொஞ்சம் குறையுது சாமி, இந்த இடையரா அன்பு தா சாமி, எப்பொழுதும் உன் நினப்பு எனக்கு இருக்கணும், உன்னை மறவாத நிலை எனக்கு வேணும், எந்த சந்தர்ப்பத்திலும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உமையென்றும் மறவாமை வேண்டும். இந்த மறவாமை தான் இடையரா அன்பு. அயரா அன்பு மறவாமையாகிய அன்பு. அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே. அப்ப இந்த அயரா அன்பு என்று சொல்லுவது அயர்தல் என்பது மறத்தல் என்று பெயர். இந்த மறத்தல் இல்லாத அன்பு அயரா அன்பு. அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே என்று சொல்லுகிறார். அந்த அயரா அன்பு விளைவதற்கு காணும் கண்ணுக்கு காட்டும் உணவுபோல் காணும் உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே என்று சொல்லுகிறார். அயரா அன்பு. நமக்கு அன்புங்கிற ஒரு வார்த்தை தான் தெரியுமே தவிர திருமுறைகளையும் திருவாசகத்தையும் படிச்சாதான் பல அன்பு தெரியும். அதை சொல்லுவார் அப்பர் சாமி சொல்லுவார், வில்லா அன்பு. யானை காட்டிய அன்பு வில்லா அன்பா. வில்லா அன்பு சிவபெருமான் மேல மட்டும்தான் அது அன்பு காட்டும். தான் குட்டி வந்தா கூட துதிக்கில தள்ளி விட்டுரும். இங்கதான் அன்பு. உனக்கு தீனி வரும், இரு, வெயிட் பண்ணு அப்படின்னுட்டு. வில்லா அன்பு யாருக்கும் பங்கு போடாத அன்பு. யாருக்கும் பங்கு போடாத அன்பு. அதனால என்ன பண்ணாரா, அதுக்கு நேரே வீடு காட்டினாரு. எதுக்கு? யானைக்கு நேரா வீடு காட்டிட்டார். சிலந்தியதான் அரசனா போட்டு திரும்ப ஒரு ரூட் எக்ஸ்ட்ரா. யாருக்கு? கோச்சேகர் சோழனுக்கு. அந்த சிலந்தியா இருந்ததுக்கு ஒரு பிறப்பு எக்ஸ்ட்ரா வந்தது. யானைக்கு அப்படி இல்லை, நேரா வீடு கட்டிட்டார். ஏன் அப்படின்னாரு, வில்லா அன்புன்னாரு. வில்லா அன்பு. ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம்மை உடையானே என்று சொல்லுகிறார். யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துங்கிறேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. என் வருத்தம் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்துலதான், நீ அருள் என்று தருவாய் என்பதுதான் எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புக்கும் வருத்தத்திற்கும் உரிய வருந்தி நிற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இன்னும் நீ அன்பே தல்ல, நீ அன்பு தந்து அதை நான் வாங்கி திரும்ப உனக்கு அன்பை காட்டி நீ திரும்ப அருள் செய்வது, இது என்னைக்கு நடக்கும்னு தெரியலையேன்னார். இது என்னைக்கு நடக்கும்னு தெரியலையே. முதல்ல இடையரா அன்பு கேட்டாரு, அடுத்த பாடல்லையே அருள் கேட்கிறாரு. அருள் வேண்டும் என்று கேட்கிறாரே என்று சொன்னால், இடையரா அன்பிலே விளைகின்ற அந்த நிலையில இறைவன் அருள் தருவான். இன்னும் இடையரா அன்பே தரல, அதுக்குள்ள அருள் எப்படி தருவான்? என்னைக்கு வரும்னு தெரியலையே. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை சிவபெருமான்ட்டேன்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. அவங்க கவலை சிவபெருமான்ட்ட. ஒருத்தர் கவலை என்னன்னா,
எப்படியாவது ஒரு எம்பி சீட்டாவது கிடைச்சிடணும். அப்படின்ட்டு அவரு கவலை. நான் அவர் சொல்லாதெல்லாம் சொல்றேன், நீங்க நினைக்கிறது. மண்ணாழ்வான்னா எம்பி எம்எல்ஏ தான் மண்ணாழ்வாங்க, வேற இப்ப இங்க ராஜா எல்லாம் இருக்கிறாங்க. மண்ணாளுதல்ங்கிறது அதுதான் இல்லையா? அவங்க தானே ஆள்றாங்க இல்லையா? அவங்கதான் ஆட்சி தானே, அது பேரே ஆட்சி தானே சொல்றாங்க, ஆளுகிறார்கள். இந்த மண்ணாழ்வார் மதித்து அந்த எனக்கு இந்த எம்பி எம்எல்ஏ போஸ்ட் மேல எனக்கு எந்த விதமான விருப்பம் இல்லைட்டார். எனக்கு அதை உலகத்தில் இருக்கலாம், அதை வேணும் இதை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதை நான் மதிக்கலைன்னாரு. இன்னும் சில பேரு விண்ணாழ்வார் அந்த மண்ணை தாண்டி இந்த பதவியெல்லாம் தாண்டி சிவலோக பதவி, அந்த பதவிக்கு மேல இருக்கக்கூடிய இந்திர பதவி என்ன, அதுக்கு மேல வாயு பதவி என்ன, வருணன் பதவி என்ன என்று தேவர்கள் எல்லாம் வேண்டி நிற்கிறார்கள். எத்தனை நாள் தான் இந்த இந்திரனுக்கு இடையே குப்பை கொட்டுறது? நம்மளும் ஒரு நாள் இந்திரன் ஆகிறது எப்படி அப்படின்னு எல்லா இந்திரன் போஸ்ட் மேலேயே கீழே இருக்கிற அத்தனை பேரும் வாயு, வருணன், அக்னி, யமன் அத்தனை பேரும் நிற்பார்கள். 33 தேவர்கள் சொல்லுகிற அத்தனை பேரும் அவங்களதான் இந்திரனையே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அவங்களுக்கு அவன்தான். இப்படி அவர்களுக்கெல்லாம் அந்த விருப்பம் இருக்கிறது. எனக்கு அந்த மாதிரியான பதங்கள் மேலே விருப்பம் இல்லை. அந்த பதங்களையும் நான் வேண்டி உன்ட்டு நான் நிக்கிறேன். இன்னும் சில பேர் இறந்து போறதுக்கு பயந்து கொண்டு உன்னிடம் வந்து நின்று எப்படியாவது இறப்பில் இருந்து நீங்க முடியுமா என்று 60க்கு ஒரு தடவை வந்து நிக்கிறாங்க, 80க்கு ஒரு தடவை வந்து நிக்கிறாங்க. தப்பு இல்ல, நான் சொல்லலைங்க, பாட்டில் இல்லாத நான் எதுவும் சொல்ல முடியும். இறப்பதனுக்கு என்கிட வேண்டார். இறப்பை நீக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன்னாரு. கடத்தல் என்பது கடவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கடத்தல் அர்த்தம், அதை தாண்டுதல் அர்த்தம். அதை தாண்டதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. தாண்டி போய் என்ன செய்ய போறேன்னு கேட்கிறாரு. தாண்டி போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம தான் பாஸ்போர்ட்டுங்கிறோம். மலேசியால போனீங்கன்னா கடவுச்சீட்டுன்னு பேரு இருக்கு. அதுக்கு பேரே கடவு சீட்டு அப்படின்னு தான் பேரு. இங்க எல்லாம் ஒண்ணு இங்க அது மாதிரி புழக்கத்துல இருக்கிற மாதிரி அங்க ஆனா புழக்கத்துல சொல்றாங்க கடவு சீட்டு. அந்த கடவே அதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடத்தல், இறப்பை கடக்கணுங்கிற அந்த ஒரியெல்லாம் கிடையாது. இன்னொரு தடவை நீ பிறந்து வரப்போற அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாதுன்ட்டாரு. இன்னொரு தடவை பிறக்க போற அப்படின்னு சொன்ன லெட் மீ நாட் கேர், அதை பத்தில எனக்கு ஒரு இல்லை. பின்ன என்னத்தை தான் உங்களுக்கு கவலை? இந்த பிறப்புல அவருடைய திருவுருள் கிடைக்குமா, அது ஒண்ணுதான் என்னுடைய ஒரி. மித்த சமாச்சாரத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேணுங்கிறது சாமிகிட்ட போய் நின்னா அத்தை கூட இத்த கூட இல்லை, இந்த இடையரா அன்பு தா, அந்த அன்பினாலே உன்னை அருளைத்தா, இதுதான் நான் கேட்பேன் அப்படிங்கிறார். இப்போ உலகத்தவர்கள் சுவாமியிடம் போய் நின்று கேட்கிற அந்த கோரிக்கைகள் பல்வேறு விதமாக இருக்கலாம். ஆனா அது அவரவருடைய விருப்பம். ஆனா பெருமானே நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கல. யான் ஏதும் பிறப்பன், நீ மட்டும் அருள் தரேன்னு மட்டும் சொல்லு, நான் அருள் கொடுப்பேன். ஆனா அடுத்த பிறவி உனக்கு எறும்புன்னா தாராளமா கொடுத்துக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் அருள் எறும்பா இருப்பேன். திருவெரும்பூர்ல உன்னுடைய திருமேனி முள்ள ஊர்ந்துகிட்டே இருப்பேன். எனக்கு அருள் கொடு, நீ எந்த பிறப்பு போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. யானேதும் பிறப்பஞ்சேன், தைரியமா சொல்ல, பிறப்புக்கு அஞ்சுகிறவர்கள் அத்தனை அருளாளர்களும். ஐயோ பிறப்பானு, இன்னும் ஒரு தாயை கருப்பையில் அடைப்பனையோ அப்படின்னு அஞ்சுகிறார்கள். சாமி டிக்ளேர் பண்றாரு, பிறப்பை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படலன்ட்டார். யானேதும் பிறப்பு அஞ்சேன், பிறப்பு அதுக்கெல்லாம் போய் நின்றுட்டு டேத்தை வேஸ்ட் பண்ணாத, அருள் பெறணும், அவருடைய அன்பை பெறணும், அருள் பெறணும். யானேதும் பிறப்பஞ்சேன், எனவே உலகத்தார் அஞ்சுவது பற்றி
நான் அஞ்சப்போவது இல்லை. உலகத்தார் எதை கடக்க வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த இறப்பை நான் கடப்பதற்கும் கவலைப்படவில்லை. உலகத்தார்கள் மிகவும் மதிக்கின்ற அந்த மண்ணாளுகிற தன்மையை நான் மதிப்பதற்கு தயாராக இல்லை. உலகத்தார்கள் மதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணாளும் தன்மை எனக்கு தேவையில்லை. விண்ணாள் வேண்டாம், உனக்கு அந்த பதம் தர இந்த பதம் தர என்று சொல்வீரே, ஆனால் அது எமக்கும் வேண்டாம். ஆகையினாலே எமக்கு இதெல்லாம் வேண்டாம், இதையெல்லாம் நான் கேட்கவும் இல்லை. உம்மிடம் பெருமானே வந்து நிற்பது இடையரா அன்பினாலே பெறுகின்ற திருவருள். உன் அருள் பெருநாள் என்று 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 என்றே வருந்துவனே. ஒரு என்று போட்டாலும் அதுல 2-3 என்று போட்டுக்கொள்ள வேண்டும். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன். வான உலகத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் தருவதாக இருந்தாலும் வேண்டேன். வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துங்கிறேன். தேனேயும் மலர்கொன்றை சிவனே சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்று என்றே வருந்துவனே. உன்னுடைய திருவருள் என்று வாய்க்குமோ, பெருமானுடைய கருணைத்திறம் என்று வாய்க்குமோ என்றுதான் நான் வருந்தி நிற்கிறேனே தவிர மீண்டும் பிறப்பு வந்து விடுமோ, ஐயோ இறப்பு வந்து சேர்ந்து விடுமோ என்றெல்லாம் நான் கவலைப்படவில்லை. அது பற்றியும் உன்னிடம் நான் நிற்கவில்லை. உன்னுடைய திருவருளை பெற வேண்டும், அதற்கு இடையடா அன்பு எனக்கு தர வேண்டும் என்பதற்காகவே வந்து நிற்கின்றேன். வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன். எத்தேன் நாத்தழும்பு ஏற பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல். வருந்துவன் நந்தமியேன் மற்ற என்னே நான் ஆமாரே. வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன். ஏத்தேன் தழும்பு ஏற பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல். வருந்துவன் நந்தமியேன் மற்றென்னே நான் ஆமாரே. நின் மலர் பாதம் அவை காண்பான் வருந்துவன். ஒரு தடவை காட்டினீர், அந்த திருவடிகளை தரிசித்த, அந்த திருவடியிலேயே எம்மை இருத்தப் போகிறீர் என்று கருதினேன். அந்த திருவடிகளையும் மலராக என் சென்னியிலே சூட்டினீர். ஆனால் பிரிவு நிகழ்ந்து விட்டது. இனி மீண்டும் இந்த திருப்பாதங்களை எவ்வாறு காண்பேன்? அவை காணக்கூடிய பேரு இனி கிட்டுமோ, அல்லது அதான் ஒரு தடவை காட்டிட்டேனே என்று அது கிடைக்காமல் முட்டுமோ என்று வருந்துகிறார். வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான். உன்னுடைய அந்த திருவடி மலர்களை மீண்டும் காண வேண்டும் என்று வருந்துவன். நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன். சுவாமி, நீர் எம்மை ஆட்கொண்டது எதிர்பாராமல். நான் கோயில்ல பூஜை பண்றதுக்காக போயிட்டு இருந்தேன், குதிரை வாங்க போயிட்டு இருந்தேன். குதிரை வாங்க போய்கொண்டிருந்த என்னை தேவரீர் அழைத்தீர், திருவடி காட்டினீர். என்ன செஞ்சிருக்கணும்? ஆஹா,
திருவடி கிடைச்சதுன்னு மலர்களை கொண்டு அதை அர்ச்சித்திருக்கணும், அதை அபிஷேகம் செய்திருக்கணும், அதற்கு எல்லா விதமான வழிபாட்டையும் செய்திருக்கணும். நான் அதெல்லாம் செய்யாம விட்டுட்டேனே. இப்ப நினைச்சு பார்க்கிறார், உம்முடைய திருவடிகளை அன்று காட்டினீர், அந்த திருவடிகளை காணக்கூடிய மிகப்பெரிய பேரு கிட்டிற்று. ஆனால் திருவடியை கண்ட நான் அதற்கு முன்பாக திருவடியாக பாவனை செய்து பலவற்றிலும் வழிபாட்டை செய்து கொண்டிருந்த நான் இப்பொழுது திருவடிகளே கிடைத்த பொழுது பாவனையில் செய்த பூசையை செய்யாமல் விட்டு விட்டேனே உண்மையில் என்று வருந்துகிறேன். பாவனையில எத்தனையோ தடவை செஞ்ச அந்த பூசையை உன்னுடைய திருவடி மலர்களுக்கு, ஆனால் ஏத்தாப்புலயே திருவடி மலர்கள் இருக்கு. அதுக்கு சாமி கொஞ்சம் இருந்தீங்கன்னா அந்த பூ எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இருத்திட்டு சாமியை கொஞ்சம் இருக்க வச்சுட்டு எங்கேயாவது போய் பூக்களை எடுத்துட்டு வந்து, எங்கேயாவது பாலை எடுத்துட்டு வந்து, எங்கேயாவது நீரை எடுத்துட்டு வந்து சாமி காலுக்கு அபிஷேகம் பண்ணி மலர்களை எடுத்து செய்திருக்கலாம் அல்லவா? பண்ணலையே. இப்ப நல்ல தெளிவாக தெரிய வேண்டும். நாயடியேன் இதுக்கு உரை எழுதுகிறவர்கள் எல்லாம் இப்பொழுது நான் பூஜை செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது தவறா போயிடும், அது தவறு. அப்படி வராது பொருள். ஏன் அப்படின்னா அவர் முன்னையும் செஞ்சார், இப்ப அவர் செய்ய வேண்டியது நாமலர் கொண்டு செய்கிறார், நலமலர் கொண்டு நாமலர் கொண்டு செய்கின்றார். அவர் அந்த இடத்துல இப்ப நான் சொன்ன பொருள் தான் இருக்கு, அதற்கு உரித்தான பொருள் என்பதற்கு அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க சாமி, ரொம்ப அழகா போட்டிருக்கு. நாயடியேன் இருந்து. அது என்ன இருந்து? நாயடியேன் நலமலர் புனையேன், சரியா இருக்கும்ல? நாயடியேன் ஏத்தேன் நாத்தழும்பு ஏற, சரியா இருக்கும். ஆனால் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன். இருந்து என்று சொன்னால் தேவரீர் அங்கே இருக்க உம்முடைய திருவடிகளுக்கு அருகே நான் இருந்து இந்த பூசையை செய்திருக்காமல் விட்டு விட்டேனே என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு! பெருமானுடைய திருவடிகளுக்கு பூஜை செய்வது என்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஆனா எனக்கு இந்த திருவடிகள் கிடைச்சது, பூஜை செய்யறதுக்கு விட்டுட்டேன். நாயடியேன். அதனாலதான் சாமி சொல்ற, இந்த பூஜை செய்யாம விட்டுட்டேன், இன்னொரு தடவை வந்தீங்கன்னா இந்த பூஜையை செஞ்சிருவேன், அதுக்கப்புறம் நீங்க போறதுனா கூட போய்க்கங்க. சாமி நல்ல ஏமாறுவார. நான் போன தடவை வரும்போது விட்டுட்டேன், நீங்க அடுத்த தடவை வந்தீங்கன்னா நான் இந்த பூஜையை மட்டும் பண்ணிடுவேன் சாமி, அதை விட்டு போச்சு அப்படின்னு அதை சொல்லி சாமி அழைக்கிறார். நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன். ஒரு நல்ல 4 மலரை எடுத்து அந்த திருவடிகள்ல போட்டிருக்கலாமே சாமி. பார்த்துக்கிட்டே இருந்து பித்து பிடிச்சவ மாதிரி அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னென்னவோ செஞ்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதானே தெரிஞ்சதே தவிர என்ன செய்யணும்னு தெரியும். அவர் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் என்ன செஞ்சிருக்க முடியும், என்ன செய்திருக்க முடியும்? பெருமானுடைய திருவடிகள் அங்கே இருக்கின்றன, பிரத்யட்சமாக நிற்கிற பொழுது இணையார் திருவடியின் தலைமேல் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து ஒழிந்தேங்கிற, ஒண்ணுமே தெரியலங்கிறார், ஒண்ணுமே தெரியலங்கிறார், ஒன்னும் தெரியலேங்கிறார். பெருமானுடைய திருவடி தன்னுடைய சிரசின் மேலே வந்து பட்டது என்று சொன்ன உடனே நான் எல்லாவற்றையும் துறந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, சாமி உட்கார வச்சு ஒரு பூஜை பண்ணியிருக்கலாம், பண்ணாம விட்டுட்டேன். 5 எழுத்து மந்திரம் போன்ற மந்திரங்களை எல்லாம் நாத்தழும்பு ஏற சொல்லி இருக்கலாம், அதையும் சொல்லல. வாய் மூடி பேச, நல்ல கவனமாக கேட்க வேண்டும். திருவாசகம் முழுக்க புலம்பல் தான் இல்லையா? பெருமானை காணவில்லையே, பெருமான் விட்டு சென்று விட்டாரே, பெருமானை எப்பொழுது காண்பேனோ என்ற புலம்பல் தான். போற்றி திருஅகவல் மட்டும்தான் பெருமானுக்கு திருமுன்பாக அவர் சொல்லி இருக்கக்கூடும் என்கிற சான்றுகள் உடையதாக விளங்குகிறது. வருந்துவன்னின் மலர்பாதம் அவை காண்பான்.
அப்ப பொருள் சரியா சொல்லணும். அதுக்கு வருந்துவன் என் மலர்பாதம் அவை காண்பான் என்று சொன்னால் அவைன்னு சொல்லுகிறார். அவை என்பது அந்த இடத்துல மலர்பாதம் காண்பான், வருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காண்பான். இந்த அவை சமயத்தில் சொல்ல பகுதி பொருள் விகுதி என்று சொல்லுவார்கள். அந்த இலக்கணத்தில் அதை சொல்லக்கூடாது. மலர்பாதம் அவை காண்பான். அப்படி அந்த அவை என்று சொல்லுவது என்பது அன்று திருப்பெருந்துறையிலே திருக்குறுந்தமரத்தடியிலே காட்டிய அந்த திருவடியை காண்பான் வருந்துவேன். அப்பதான் அது பொருள் சரியா வரும். பொருள் எப்ப சரியா வரும்னா அப்ப பார்த்த அந்த திருவடிகள் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமேன்னு சொன்ன அதை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன இதுவரைக்கும் பார்க்காம இருந்து பார்க்கிற அந்த விருப்பம் போல இருக்கக்கூடாது. ஏற்கனவே பார்த்ததை மீண்டும் பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் தொடிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்துட்ட அவை, அந்த அவை என்பது ஏற்கனவே அங்கே காட்டினிய குருந்த மரத்தில் அத அந்த திருமலர் அடிகளை நான் காண வேண்டும். வருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன், நாயடியேன் என்று சொல்லுகிறார். அதாவது அதை பார்த்துட்டேங்கிறதுனால நான் பெரிய ஆளா நாய் அப்படின்றார். பார்த்துட்டு நம்ம உடனே எங்கேயோ மணிவாசகர் சிவபெருமானுடைய திருவடிகளை திருமால் பன்றியாய் போய் தேடி தேடி போய் பல்லெல்லாம் உடைஞ்சி இருக்கிற அத்தனை கஷ்டமும் பட அந்த திருமாலும் நான்முகனும் தேடி தேடனா தேவனை பெருமான் அந்த திருவடி மலர்களை நான் கண்டேன், இன்னொரு தடவை காட்டுன்னு கேட்கிறாருன்னு சொன்னா இவ்வளவு மணிவாசகர் ரொம்ப பெரியவர்னு யாருக்காவது நினைப்பு வந்துடப்போ கூடாது. நாயடியேன் அப்படின்னார். எங்கு தான் மலர்பாதங்களை கண்ட அந்த பெருமை உடையவன் என்று நினைத்து விடக்கூடாது. நாயடியேன் நலமலர் புனையேன் நாயடியேன் இருந்து பொறுமையா இருந்து அவசரம் இல்லாம பூசைய வேக வேகமா மணி அடிக்காம பொறுமையா பூசைய செய்யறது சிவபெருமானுடைய திருவடிக்கு இல்லையா. பூசைய வேகமா செய்யக்கூடாது. 2 நிமிஷமா இருந்தாலும் மெதுவா செய்யணும், 3 நிமிஷமா இருந்தாலும் மெதுவா செய்யணும். 1 நிமிஷம், அந்த 1 நிமிஷத்தை 1 நிமிஷமா செய்யணும். இந்த 1 நிமிஷத்தை 1 நொடியா செய்யப்படாது, 5 நிமிஷம். அப்படிதான் இந்த அம்மாவும் டக்கு டக்கு டக்குன்னு மணி அடிச்சுட்டு இருந்தாங்க பிள்ளையாருக்கு. என்ன அவசரம்னு கேட்டாரு. என்ன அவசரம் அப்படின்னாரு. பொறுமையா செய்ய பூஜைய. அப்ப அந்த இருந்து பொறுமையா இருந்து உங்களுடைய திருவடி மலர்களுக்கு நான் நலமலர் நலமலர் என்று சொன்னார். ஏன் நலமலர்னார்? மலர்னு சொன்ன பார்த்தது நலமலர்னார். உன் திருவடிக்கு சேரணும்னா அதுக்கு அந்த நலம் இருந்துக்கணும் இல்லையா? அந்த நலம் அது பெற்று இருக்கணுமே. பிள்ளையார் திருவாக்கில் பிறத்தலால் தாளமும் முன்பு எய்திய பாசம் விட்டு ஒழியனர். ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் இடம்பெற்ற காரணத்தினாலே ஆண்மணி பெண்மணி ஆக்கிட்டேன்னு சொல்லுகிறார்களே, அது ஞானசம்பந்தருடைய திருவாக்கில் வந்ததுனால அந்த பனை மரத்துக்கு சிவலோகம் கிடைச்சிருச்சான். சேக்கிழார் சொல்றாரு, பனை மரத்துக்கு சிவலோகம் என்ன பண்ணிச்சு அப்படின்னாரு. திருஞான சம்பந்தர் அதை பத்தி பாடினாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஞானசம்பந்தர் அதை பத்தி பாடினாரு, வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த சிறப்பு, அந்த மலர் போய் சிவபெருமானுடைய திருவடியில நாம எத்தனையோ மலர்களை எடுத்து பெருமானுக்கு, அந்த மலர்கள் எல்லாம் அவை புண்ணியம் செய்ததுனாலே சிவபூசிக்கு சேர்கின்றார் இல்லையா? நாயடி ஏன் இருந்து நலமலர் புனையேன் நாத்தழும்பேர எத்தேன். நாத்தழும்பேர ஏத்துதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். நாத்தழும்பு ஏற ஏத்தேன் என்று சொல்லுவது திரும்ப திரும்ப அந்த பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லுதல்.
நாத்தழும் பேர நாத்திகம் பேசுவர் அங்க இங்க நாத்தழும்பு ஏற ஏத்தேன்னர். அப்ப வழிபாடு என்பது நாவினாலே உறக்க சொல்லுகிற சொற்களை உடையது. வழிபாடு என்பது நாவினாலே உரத்த மொழிகளை, புகழ் மொழிகளை பேசுதல், சிறப்பான மொழிகளை பேசுதல். அத மனசுக்குள்ள முணுமுணுத்தல் இல்லை. முணுமுணுக்க கூடாது என்பது வழிபாட்டிலே தோத்திரங்களை சொல்லுகிற பொழுதும், வழிபாட்டிலே திருநாமங்களை சொல்லுகிற பொழுதும் முணுமுணுத்தல் இல்லாமல் வாய்விட்டு அவற்றை சொல்ல வேண்டும் என்கிற மந்திரங்கள் மட்டும்தான், உபதேச மந்திரங்களை மட்டும்தான் எப்படி குருநாதர் உபதேசித்திருக்கிறாரோ அந்த முறையில அதனை நாம் சொல்ல வேண்டும். ஆகையினாலே தான் அதை சொல்லுகிறார். ஏத்தேன் நாத்தழும்பு ஏற, நாத்தழும்பு ஏற என்று சொல்லுவது நாவினாலே அவற்றை உறக்க அந்த திருநாமங்களை, இல்லையா? அப்படித்தானே சொல்லுகிறாரு. ஆரூரா ஆரூரா என்றே அலரான் இல்லேன்னாரு. அலறுதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். நமச்சிவாய நமசிவாய வாழ்க என்று வாய்விட்டு அதனை சொல்லுதல் வேண்டும். ஏத்தேன் நாத்தழும்பேற பொருந்திய பொற்சிலை குனித்தாயி அருளமுதம் புரியாயேல், அருளமுதம் புரியாயேல் பொருந்திய பொற்சிலை குனித்தாய். பொருந்திய பொற்சிலை என்றால் மேருமலையை வில்லாக வளைத்தவன் நீ. குடித்தல் வளைத்தல், சிலைனா மலை, பொற்சிலைனா மேருமலை. மேருமலையை வளைத்தவன் நீ. மலையை வில்லா வளைச்ச திறமசாலி. இந்த பாறையை இழக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா என்ன சாமி, எம்மையும் கொஞ்சம் வளையுங்களேன் அப்படிங்கிற. லேசில் வளையிறானா பாரு அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த பூ எடுத்து கொடுறா, இந்த பால் எடுத்து கொடு, தண்ணி எடுத்து கொடுன்னா இப்படி நீட்டுவான். இப்படி ஏய் வளையுதா பாரு உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி சொல்லுகிறார். குனித்தாய் பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாய். ஏல் பெருமானே, நான் விண்ணப்பிக்கின்ற இந்த இடையீடு இல்லாத அன்பை தாராமல், அதனால் விளைகின்ற அருளையும் தாராமல் போவீரே. ஆனால் நான் என்ன செய்கிறது? யார்கிட்ட போய் கேட்கிறது? இப்ப எனக்கு ஒரு குறை இருக்குமானால் உன்னிடம் சொல்லலாம். உன்கிட்டயே எனக்கு ஒரு குறைபாடுன்னு யார்கிட்ட போறது? பெருமானே, நான் தமியேன்னாரு, நான் ஒத்த ஆளுன்னாரு. சாமி என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் தமியேன்னு. அவர் ஒரு அமைச்சர். அவர் திரும்பி பார்த்தா அவருக்கு சேவை செய்வதற்கும் தொண்டு செய்வதற்கும் சுற்றி வர ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தன்னை என்ன சொல்லிக் கொள்ளுகிறார்? நான் தமியன், தன்னந்தனி ஆளு என்று சொல்லுகிறார். அப்ப தனக்கு இருக்கிற எல்லா உறவுகளும் உறவல்ல, சிவனோடு இருக்கிற உறவு மட்டுமே உறவு என்று கருதுகிற அந்த நிலை, அந்த உறவு தான் உறவு, அதுதான் நிலைத்த உறவு. ஆகையினாலே பெருமானே, நீ ஒருவேளை அந்த அன்பை தராமல், அதனால் விளைகின்ற அருளை தராமல் போவீரே. ஆனால் நான் என்ன செய்வேன்? வருந்துறதை தவிர்த்து எனக்கு என்ன செய்ய முடியும்? அழறதை தவிர்த்து நான் என்ன செய்ய முடியும்? பெருமானிடம் விண்ணப்பித்து நிற்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? பெருமானே, தேவரீர் கருணை வைத்து அன்பையும் அருளையும் வழங்காமற் போனால் யாரிடம் சென்று முறையிடுவேன்? பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன். அதுதான் கேட்கிறார். ஆர்க்கெடுத்து உரைக்கேன். யாருக்கு வருது? சார் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, நாளைக்கே டியூட்டி ஜாயின் பண்ணு
அப்படின்னு சொல்லியாச்சு. சரி வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ண 30 நாள் ஆச்சு. என்ன எதிர்பார்ப்பான்? என்னவா சம்பளம் எதிர்பார்ப்பானா இல்லையா? நியாயமான எதிர்பார்ப்பு தானே. 30 நாள் எதிர்பார்த்தான். 25 நாள் 20 நாள்ல எல்லாம் எதிர்பார்க்கல, 30 நாள்ல தான் எதிர்பார்த்தான். ஆனா அந்த கம்பெனில இருந்து ஒரு சத்தத்தையும் காணும், சம்பளம் கொடுக்கறதுக்கான சத்தத்தையும் காணும். சொல்ல போனா சம்பளம்ங்கிற வார்த்தைக்கே அவங்களுக்கு அர்த்தம் புரியுமா என்னங்கிறதே தெரியல. சம்பளம் இப்போ சம்பளம் கொடுக்கல. 30 நாள் வேலை செஞ்சாச்சு, 31வது நாளும் வந்தாச்சு. வீட்டில் சொல்கிறேன், என்னது 30 நாள் ஆச்சு, சம்பளம் கொடுத்துட்டாங்களா? இல்லைப்பா இன்னும் கொடுக்கல. ஏன் சம்பளம் கொடுக்கலன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வீட்டில் சொல்லுவாங்களா இல்லையாம்மா? வீட்டில் ஏன் சம்பளம் கொடுக்கலன்னு போய் கேளுங்க. இன்னும் சில பேர் அதுக்கு மேலே ஒரு நான் வேணா வந்து கேட்கட்டுமா, நான் வேணா வந்து கேட்கட்டும். இல்லைம்மா நானே சுமூகமாக முடிச்சுக்கிறேன். வேலை பார்க்குற கம்பெனியில போய் சம்பளம் கேட்கணும்னா எங்க போய் கேட்கறது? வேலை பார்க்குறவன்ட்ட தானே கேட்பேன். பக்கத்து கம்பெனியில போய் கேட்பானா? என்ன இங்க வந்து கேட்கிறேன்னா பக்கத்து கம்பெனியில போய் கேட்பான், ஏங்க சம்பளம் எனக்கு இன்னும் கொடுக்கலையே. ஏன் எங்கேயா நீ வேலை பார்க்குற, இங்க வந்து சம்பளம் கேட்கற? எங்க வேலை பார்க்க? ஆண்டது நீ, அருளை நான் வேற யார்கிட்ட போய் கேட்கறது? உங்ககிட்ட தானே கேட்க முடியும். ஆண்டு கொண்டது நீதிரு, உம்மட்ட தான் அருள் வேணும். ஆண்டு மட்டும் உண்டு, அருள் தராம தாமதிச்சுன்னா நான் சம்பளம் எங்க போய் வாங்கிறது? திருப்பெருந்துறையில வந்து ஆண்டு கொண்டீர், தீட்சை செய்தீர், அருள் தருவீர் என்று பார்த்திருந்தால் அருள் தள்ளேன்னா நான் தமியன் யாருகிட்ட போய் கேட்பேன்? ஆரிடம் நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன். ஆண்ட நீ அருளிலையானால், ஆண்டு கொண்டது நீ, நீ அருள் தள்ளேன்னா யாருகிட்ட போய் கேட்கிறது? அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். அருளமுதம் புரியாயேல் மருந்து வண்ணம் தமியேன் மற்ற நான் ஆமாரே என்ன. இதான் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, மணிவாசகருடைய உள்ளம் எவ்வளவு அந்த குழஞ்சி அது அன்புக்கு ஏங்கி இருக்குன்னு. சாமி நான் தனி ஆள் சாமி, எனக்கு என்ன ஆள் இருக்காங்கன்னு நினச்சிக்க, நீ யார்கிட்ட போய் கேட்பேன் சாமி? உங்கள்கிட்ட தானே கேட்கணும். அப்படி நீ கொடுக்கலன்னா நான் வருந்துறதை தவிர்த்து என்ன செய்யும்? என்ன செய்ய எனக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியல. வருந்துறதும் அழுகிறதும் தவிர்த்து எனக்கு தெரியல. அதை விட சாமி நான் என்ன ஆகணும்னு எனக்கே தெரியல சாமின்னாரு. நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல சாமி. எப்படி ஆகணும், என்ன ஆகணும் தெரியல. நல்ல வழியை காட்டினீர், ஆண்டு கொண்டீர், வந்தீர் நினைச்சேன். இப்போ வந்து எனக்கு என்னுடைய அந்த மிகப்பெரிய ஏமாற்றம், சாமி விட்டுட்டு போயிட்டாருங்கிற அந்த நினைப்பை பார்க்கிற பொழுது மற்ற நான் ஆமாரே, நான் என்ன ஆவேனோ தெரியலையே, எனக்கு என்ன நிலைமை ஆகணும்னு தெரியல, எப்படியோ விட்டுருவீரா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே புரியலையே. மற்ற நான் ஆமாரே என்ன ஆகின்ற வழி, ஆமாரே என்றால் ஆகின்ற வழி என்ன தெரியவில்லையே சாமி என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 3 பாடல்களை நாம் சிந்தித்தோம். ஆகையினால இந்த மணிவாசகருடைய அந்த மனநிலை அன்பிற்கும் அருளுக்கும் ஏங்கிய நிலை, அன்புக்கும் அருளுக்கும் ஏங்கிய நிலை. அந்த அன்புக்கும் அருளுக்கும் அவரை மாதிரி நாமும் இயங்கணும். பெருமான், அந்த பெருமானிடம், பெருமானே உன் மேலே எனக்கு நிறைய அன்பு வரணும் ஐயா, உன் மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்கணும், எனக்கு வேற எது மேலேயும் அன்பு குறைஞ்சா பரவாயில்ல, உன் மேலே எனக்கு அன்பு அதிகமாகணும், அது நீர் எப்படியாவது பார்த்து எமக்கு எம்மை அன்பு பெருக்குவீராக என்று கேட்டால் பெருக்குவார். அது வந்து நிச்சயமாக சுவாமி செய்வார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்து, வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஒரு எக்ஸ்ட்ரா திருவாசக வகுப்பு, அடியேன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகிற இந்த மாதம் 26ஆம் தேதி, அதனால எத்தனை வகுப்புகள் கொஞ்சம் வச்சுக்க முடியுமோ வைக்கலான்னார். அதனால செவ்வாய்க்கிழமை ஒரு வகுப்பு, வியாழக்கிழமை ஒரு வகுப்பு, 2 வகுப்புகள் வைத்தால் நாம இந்த நாடகத்தை முடிச்சிடலாம்.
என்று சொல்லி வருகிற செவ்வாய்க்கிழமை நாம் சந்திப்போம் என்று சொல்லி பெரிய புராணத்தில் 4273 பாடல்களையும் விளக்கத்தோடு உலகலாம் தொடங்கி என்று நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்கிற பாடல் வரைக்கும் எல்லா பாடலுக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். ஒரே யூஎஸ்பி 4273 பாடல் 13 சருக்கங்களோடு இருக்கு. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடியன் எழுதின நுட்ப குறிப்புரையோடு இருக்கக்கூடிய திருவாசக புத்தகமும் இருக்கிறது. சமீபத்தில் திருவருட்பயன் புத்தகம் ஆண்டு விழாவில் வெளியானது. 75 ரூபாய். திருவருட்பயன் உமாபதி சிவம் அருளி செய்தது. அதற்கு எளிய உரை எழுதியிருக்கிற வேணுங்கிற நண்பர்கள் அதிகம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் சந்தாதாரராக இருப்பீர்கள், மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.